கடல் அளவு நீர் இருந்தாலும் நாய் நக்கித்தான் தாகம் தீர்க்கும் என்பார்கள். சில அரசு அதிகாரிகளின் நிலையும் அதுவே. அரசு அவர்களுக்கு கௌரவமான அந்தஸ்தையும் நிறைவான ஊதியத்தையும் வழங்கிய போதிலும் ஏழை மக்களிடம் லஞ்சம் என்ற பெயரில் இறந்துண்ணும் இழிநிலையை அவர்கள் கைவிடுவதில்லை. குளிர்சாதன அறையில் அமர்ந்து தூய வெண்ணிற ஆடை அணிந்திருந்தாலும் ஒரு சாமானியனின் கையெழுத்துக்காக காத்திருக்கும் நேரத்தில் அவன் பாக்கெட்டை தேடும் புத்தி எவ்வளவு அருவருப்பானது. நீங்கள் வாங்கும் அந்த லஞ்ச பணம் ஒரு ஏழையின் குழந்தையின் கல்வி கட்டணமாகவோ அல்லது ஒரு நோயாளியின் உயிர்காக்கும் மருந்து செலவாகவோ இருக்கலாம். அந்த பணத்தை பறிப்பது அதிகார பலத்தோடு செய்யும் வல்லந்தமான கொள்ளை. அரசு பணி என்பது பிழைப்புக்கான வேலை அல்ல, அது மக்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு புனிதமான அறக்கட்டளை. அந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு எளிய மக்களிடம் கையேந்துவது தனிமனித ஒழுக்கத்தின் வீழ்ச்சி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்கு இழைக்கப்படும் பெரும் துரோகம். தன் கடமையை செய்ய ஊதியம் பெறும் ஒரு அதிகாரி ஒரு சாமானியனிடம் கை நீட்டுவது பிச்சை எடுப்பதை விடவும் கேவலமான ஒரு இழி செயல். லஞ்சம் என்பது வெறும் பணப்பரிமாற்றம் அல்ல, அது ஒரு சமூகத்தின் முதுகெலும்பை முறிக்கும் நஞ்சு. ஒரு அதிகாரி செய்யும் பாவம் அவரது 7 தலைமுறைக்கும் நிழலாய் தொடரும். எளியவர்களின் கண்ணீரிலும் சாபத்திலும் சேர்க்கப்படும் சொத்து ஒருபோதும் நிம்மதியை தராது. எல்லா அதிகாரிகளும் லஞ்சம் வாங்குபவர்கள் அல்ல, ஆனால் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் அனைவரும் திறமையற்ற நிர்வாகத்திற்கும் காலதாமதத்திற்கும் மூல காரணமாக இருப்பவர்களே.